ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாசட் ஒன்லின்ற அப்ளிகேஷன், அதாவது வெப்சைட்டோட அப்டேஷன் பார்க்கணும். சரிங்களா? இது நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு இது நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்காக நான் மறுபடியும் அதாவது திரும்ப நான் அப்படியே செகண்ட் இது நான் கொடுக்குறேன். சரிங்களா? செகண்ட் டைமு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே அதாவது ஆஃப்டர் எவ்ரி 30 ஃபாசட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் லிங்க் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி முடிச்சிங்கன்னா நீங்கள் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வருது. சரிங்களா? நீங்கள் 30 ஃபாசட்டு நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் ஃபினிஷ் பண்ண சொல்லி வருது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எல்டிசி, சரிங்களா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்டிசின்னு இல்லை, நீங்கள் எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லிங்க், அதாவது 1 by 1 கிளைம் பண்ணுறது 1 by 1ன்னு வரும். இந்த இடத்துல எஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்ன்றது அடுத்தது இங்கே செகண்ட்ஸ் போகும். செகண்ட் போகுது அப்படின்னா இந்த இடத்துல கிளிக்குன்னு கொடுங்க. சரிங்களா? கிளிக்குன்னு கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரி, ஓகே, ஒரே நிமிஷம். அதாவது நம்ம ஷார்ட் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறதுக்கு இங்கேயுமே நமக்கு செகண்ட்ஸ் போகும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கிளிக் டு வெரிஃபைன்னு நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த கிளிக் டு வெரிஃபைன்னு நான் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே செகண்ட்ஸ் போகும். சரிங்களா? இந்த செகண்ட்ஸை கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தா இது ஸ்க்ரோல் ஆகி தான் வரும். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ரீச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் வரலன்னா நீங்கள் அப்புக்கு போங்க. மேலே போய் திரும்ப கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நமக்கு ஆடு பார்த்திங்கன்னா இதில் ஹையரிங் தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இந்த இதை நான் கொடுத்துட்டு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஒரு நிமிஷம், கேன்சலேஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது கேன்சல் இது கேன்சலேஷன் ஆகுமா ஆகான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே மறுபடியும் எங்கள் மேலே நீங்கள் கன்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. கன்டினியூன்னு கொடுத்துட்டு இந்த இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். இதை நான் எப்படி கேன்சல் பண்ணுறேன்னா நான் ஜூம் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம், இங்கே நான் ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு ஸ்டெப் பேக் போய்க்கிறேன். சரிங்களா? ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டேன்னா எனக்கு லிங்க் எனக்கு கம்ப்ளீட் ஆகலை. சரிங்களா? இன்னும் வேறு ஒரு லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வேறு ஒரு லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எஸ் கேன்சல் கொடுத்துட்டு நான் என்ன இங்கே லோட் ஆகுது. இங்கே லோட் ஆகிட்டு உள்ளே போனேன் அப்படின்னா ஒவ்வொரு லிங்க் நம்ம அதாவது இந்த மாதிரி தான் நம்ம
கொடுக்கணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. நம்ம ஷார்ட் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் லிங்க் வந்து கம்பல்சரின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோவாகும். ஷோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. திரும்ப ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் கன்டினியூ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? கன்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி திரும்ப ஏதாவது லிங்க் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ஸ்பின்னு நான் கொடுத்துக்கிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. நான் வந்து பேக் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? நான் வந்து பேக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் நான் கொடுக்கல. இந்த இடத்துல இங்கே கிளிக்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் ரியலி இங்கே நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவு நான் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து செகண்ட்ஸ் போகுது. செகண்ட்ஸுன்னு கொடுத்துட்டு இது வந்து எத்தனை வாட்டின்றது தெரியாது. உங்களால் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். சரிங்களா? முப்பது ஃபாசட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 30 ஃபாசட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிங்க் கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஐஎம் கேப்சான்ற இதில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. சரிங்களா? ஃபைனல் ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் ப்ராசஸ் வெரிஃபைடுன்னு நான் கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல எதுவுமே இதாகலைன்ற பட்சத்தில் நான் வந்து திரும்ப என்ன பண்ணுறேன்னா நான் பேக் போய்க்கிறேன். பேக் போயிட்டேன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது உங்களுக்கு ஃபாசெட்டில் வந்து உங்கள் ஃபாசெட் வேலெட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும். மெசேஜ் மாதிரில உங்களுக்கு வந்து சிம்பிள் வரும். சரிங்களா? அதை நீங்கள் இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாசட் பேவில் வந்து எனக்கு வந்து இதில் எலக்ட்ரிசிட்டி வந்து சென்ட் ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த கிளைம் அதாவது அதை முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். தெரியலனா கூட எல்லா விஷயமும் எல்லாமே தெரிஞ்சிடும்ன்றது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியுன்ற மீனிங் இல்லை. நான் வந்து சொல்கிறேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியலையோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கொடுத்து இது பண்ணுறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஒன்பது 10 8 இது நான் கிளைம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபாசட் பேவில் இப்போ எனக்கு சென்ட் ஆகும். சரிங்களா? இந்த கண்டிஷன்ஸு தெரியலனா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு இது பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1/1ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். ஷார்ட் லிங்கை வந்து நம்ம கம்பல்சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம திரும்ப நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா?
கொடுத்துட்டு இங்கே நான் கிளைம் நவுன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? என்னடா இவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா அப்படிலாம் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து மேக்ஸ் ரிலேட்டடான சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்றும் வேர்டிங்காக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆடு வரும்போது நான் பேக் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஒரு கான்செப்ட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீ கான்செப்டை வந்து இப்போ வர்றது வந்து பெட்ரு. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறது வந்து எவ்வளவோ பெட்ரு. சரிங்களா? நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கரன்சிக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதை நீங்கள் அது பாருங்கள். சரிங்களா? அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஓனர் தான் இருப்பான். அவன் வந்து நமக்கு பேமெண்ட்டாக வந்து ஐஎன்ஆராக கொடுத்தா மட்டும்தான் உண்டு, இல்லைனா அந்த ஆப்பு க்ளோஸ் ஆகிரும். சரிங்களா? இந்த கரன்சி வந்து கரன்சியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அவன் வந்து கரன்சியாக அவன் கொடுக்குறான். சரிங்களா? லைட் காயினாவோ இல்லை பிட் காயினாவோ தாட் காயினோ டிஆர்எஸ் காயினோ இது எந்த காயின் வேணாலும் அவன் கொடுக்குறான். ஆனால் அந்த கொடுக்குறவன் வந்து நம்ம வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது யார்கிட்ட வேணாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு பேஜ்லையோ இல்லை எந்த ஒரு யார்கிட்ட வேணாலும் நம்ம விற்று நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம ஒரு ஆப்பில் நம்ம பேமெண்ட் வரலைன்னா இன்னொருத்தங்கிட்ட நம்ம கேட்க முடியாது. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு வித்ட்ரால் போட்டு நம்ம ஃபாஸ்ட் பே வாலெட்டில் வந்துடுச்சுன்னா நீங்கள் ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சர் வந்து யார்கிட்ட வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெரிய டிஃப்ரென்ஸில் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நான் லைட் காயின் 1 வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு 6000 ரூபாய் வருதுன்னா நான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சர்கிட்ட யார்கிட்ட கொடுக்கணும்னு விருப்பப்படுறோமோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம இது வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த எக்ஸ்சேஞ்சர்கிட்ட வந்து நம்ம லைட் காயினுக்கு தான் இது இருக்குதுன்னு நம்ம அதை வந்து பார்த்துட்டு நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போய் நம்ம விற்கிறோம். சரிங்களா? விற்றோம்னா தான் விற்ற நமக்கு அவ்வளோ காயின்ஸ் அவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வருது. சரிங்களா? லைட் காயினுக்கு இவ்வளோ தான் வேலிடிட்டி. இதே நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்களா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் இது கிடைக்கும். அதே மாதிரி எத்திலியம் போனீங்கன்னா அதுவும் ஹையஸ்ட் இதில் கிடைக்கும். சரிங்களா? பினான்ஸிலும் வந்தீங்கன்னா பினான்ஸுக்கும் அதுக்கும் ஒரு ஹையஸ்ட் இது இருக்குது. சரிங்களா? அந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த காயின் வேணுமோ அந்த காயினை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் வந்து லைட் காயின் வந்து வாங்குறது பெட்டர்னு சொல்கிறேன். சரிங்களா? லைட் காயின் ஜஸ்ட்டு சிம்பிளானது தான். ஒரு லைட் காயினுக்கு 6000 ரூபாய் நமக்கு வருது அப்படின்னா நம்ம 1.0 லைட் காயின் நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலான்னு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு வந்து நீங்கள் அந்த இதுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்சேஞ்சர்கிட்ட என்னென்ன காயினை செல் பண்ண முடியுன்றது அதில் போய் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காயினை அதை நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான், வேறு எதுவும் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் அண்ட் மெத்தடு. நான் வந்து இதை பற்றின ரிவ்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கையிலேருந்து நீங்கள் காசை போட்டு நீங்கள் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? கிரிப்டோலேயும் நமக்கு டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து டெபாசிட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன்னா திடீர்னு இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற வெப்சைட்டில் திடீர்னு வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ண முடியல, அவன் வந்து அவங்ககிட்ட ஃபண்டு இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான்னா அதுக்கும் எதுவும் கிடையாது. சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச்லேயும் சரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வர அப்ளிகேஷனில் வந்து அவன் வந்து ஒருத்தன் தான் இருக்கான். அவன் வந்து அமௌண்ட்டாக மட்டும் தான் அவனால் கொடுக்க முடியும் ஒழிய அவனால் காயினாக கொடுக்க முடியாது. ஆனால் இவங்ககிட்ட காயினாக கொடுத்துக்கலாம். நம்ம யார்கிட்ட வேணாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம அமௌண்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்குன்னு எக்ஸ்சேஞ்ச் ஆப் நிறையா இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஐஎன்ஆராக நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இந்தியன் மதிப்போட காசாக நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இவ்வளோதான் மேட்ரு. இது கொடுக்குற வெப்சைட்டை வந்து நீங்கள் ஒர்க் ஆகும்போதே நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறையா வெப்சைட் தராங்க, இவ்வளோ வெப்சைட் தராங்கன்னு சொல்லி யாரும்
ஒதுக்க வேண்டாம். சரிங்களா? சடன்லி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை நம்புகிறோன்னா அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வர வெப்சைடு எத்தனை வெப்சைடு வந்து நல்லா ஒர்க் ஆகுதோ அத்தனை வெப்சைடையும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? ஒர்க் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் போட்டு எடுத்துக்கோங்க. புது அப்டேஷன் வருது அப்படின்னா நான் அந்த நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வெப்சைட் கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து அபூர்வம் தான். சரிங்களா? மற்ற ஆப்லலாம் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் லாஸ் பண்ணுறத விட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பை ப்ரமோட் பண்ணுறவங்க வந்து எந்த ஒரு வேணும்னு யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? லாஸ் ஆனாலும் உங்களோடது, லாபம் வந்தாலும் அது உங்களோடது தான். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. வந்து நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ நீங்கள் டெய்லி நீங்கள் வித்ட்ராலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிரிப்டோவில் நீங்கள் டெய்லி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வேணாலும் இது பண்ணிக்கலாம். லிமிட்டட்னு கொடுத்தானா அந்த லிமிட்டடை மட்டும்தான் நீங்கள் கிளைம் பண்ணுற லிமிட்டடை மட்டும்தான் வித்ட்ரால் பண்ண முடியும். லிமிட்டட் இல்லைன்னா நீங்கள் வித்ட்ரால் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கும் ஒரு சில வெப்சைட்டில் வந்து காயின்ஸ் இது பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி வெப்சைட் வந்துச்சு அப்படின்னா நான் கொடுக்குறேன்னா அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எனக்கே பார்த்திங்கன்னா இந்த கரன்சி வெப்சைட்டில் 2 3 வந்து எனக்கு சடனாக எனக்கு வித்ட்ரால் வரல. சரிங்களா? ஆப் ஒர்க் ஆகுது. ஒரு சில ஆப் வந்து சடனாக பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒரு சில வெப்சைட் வந்து பிரேக் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வரும்போதே எத்தனை வெப்சைட் வருதோ அத்தனையும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். வித்ட்ரால் வருது நல்ல வித்ட்ரால் வர வெப்சைட்டாக தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நான் வித்ட்ரால் வராத வெப்சைட் நான் சென்ட் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஸோ பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு குட் லக்கு. நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஃபாஸ்ட் பே வேலெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஃபாஸ்ட் பே வேலெட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடி, அதாவது உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸ்பேமில் வரும், இல்லைன்னா உங்களோட ஆர்டினரி மெசேஜ் மூலியமாகவே வரும். மெயிலில் தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? வெப்சைட்டை பொறுத்தவரை மெயிலில் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் வச்சு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஎன்ஆரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஆப், அதாவது அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் தான் நீங்கள் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் என்ன பண்ண வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஒரு சில எக்ஸ்சேஞ்ச் ஆப்பில் வந்து சீக்கிரம் வெரிஃபை ஆகிரும். ஒரு சில ஆப்பில் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இது பண்ண முடியும். சரிங்களா? லேட்டாக வெரிஃபை ஆகும். ஒரு சில வெப்சைட் வந்து 1 ஹவர்லேயே ஆகும். இப்போ 10 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகுது. சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குற வெப்சைட் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.